இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஆக்சுவலாக நம்ம 11th 12th ரெண்டுமே சேர்த்து மொத்தம் 10 யூனிட்ஸ் இருக்கு பயாலஜி. அதில் 38 லெசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட். ஸோ 11th மொத்தம் 5 யூனிட்ஸ் இருக்கு. ஒரு யூனிட்டுக்கும் இயர்லி லாஸ்ட் 2014லேருந்து 2020 வரைக்கும் இத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு வராங்க. அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து 12th கொஸ்டின்ஸ் அப்ராக்சிமேட்டாக வருது. இது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக, அக்யூரேட்டாக இருக்காது. ஆனால் அப்ராக்சிமேட்டாக +or-2 வச்சுக்கோங்க. அந்த மாதிரி செகண்ட் யூனிட்லேருந்து 7 கொஸ்டின்ஸ், தேர்ட் யூனிட்லேருந்து 9 கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து ப்ளூ கலரில் உள்ளது. ஸோ ரெட் கலரில் உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லெசன்ஸ், நம்பர் ஆஃப் லெசன்ஸ். இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் 4 லெசன்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த 4 லெசன்ஸ் படித்தேன் அப்படின்னா என்னால் 12 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், இதில் நம்ம 5 லெசன்ஸ் படிக்கிறோம். பிளான்ட் ஃபிசியாலஜி அப்படிங்கிறது 5 லெசன்ஸ் படித்து வெறும் 4 கொஸ்டின்ஸ் தான் என்னால் அட்டன் பண்ண முடியுது. அப்போ இந்த டாபிக் விட்டுட்டு போயிடலாமா? விட்டுட்டு போகக்கூடாது. ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது நாம் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிடணும். ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது எப்போவுமே ஒரு எக்ஸாமுக்காகவோ இல்லை ஒரு மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ ரீட் பண்ணக்கூடாது. நம்ம ஒரு நாலேஜ், நம்மளோட க்யூரியாசிட்டிக்காக, அதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துக்காக ரீட் பண்ணணும். நாம் அதை திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது, தேர்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம இந்த மார்க்ஸ் ஓரியன்டாக இல்லை மார்க்ஸ்க்காக இல்லாட்டி நம்ம ரேங்க்குக்காக ரீட் பண்ணணும். அப்படி ரீட் பண்ணும்போது வேணால் நீங்கள் பிளான் ஃபிசியாலஜியை லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு போகக்கூடாது கண்டிப்பாக. ஓகே, என்ன சார் 3 டைம் ரிவைஸ் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ப்ரொஃபஸர் ஒருத்தங்க சொல்லுவாங்க, ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமோட சிலபஸை, டோட்டல் சிலபஸை அட்லீஸ்ட் 3 தடவை நீ ரிவைஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். ஒரு தடவை படிச்சுட்டு 3 தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போயிருக்கணும். ஸோ 4 டைம்ஸ் டோட்டலாக. அப்படி போகலை, நீ எக்ஸாம் ஹாலுக்கு என்ட்ரு ஆகிட்ட அப்படின்னா அது வந்து ஒரு பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் அட்லீஸ்ட் 3 தடவை ரிவைஸ் பண்ணணும். இது எப்படி ரிவைஸ் பண்ணுங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்ம 11th புக்கோட கண்டென்ட். ஓகே, அடுத்து நம்ம 12th புக் கண்டென்ட் பார்க்கலாம். இது நம்மளோட 12th NCERT புக். ஸோ இதில் நம்ம அதோட கண்டினியூஷன் 6th யூனிட், 7th யூனிட், 8th யூனிட், 10th யூனிட் வரைக்கும் இருக்கும். ஸோ டோட்டலாக 10 யூனிட்ஸ் இருக்கும், 38 லெசன்ஸ் இருக்கும் நம்ம 2 புக்கை சேர்த்து. ஸோ இந்த புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 5 பேஜஸ் படித்தோம் அப்படின்னா இது வந்து ஷார்ட் டேர்ம் கோல். ஸோ இந்த புக்கை நம்ம அப்ராக்சிமேட்டாக 60 டேஸில் முடிச்சிடலாம். ஸோ டோட்டலாக 11th and 12th NCERT புக்ஸை வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக ஒரு 140 டேஸில் ரீட் பண்ணி முடிக்கலாம். டெய்லி 5 பேஜஸ் படித்தோம். இதே மாதிரி நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதான் வந்து பிளான். அதாவது நம்ம கோலை வந்து நம்ம இந்த இடத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரிச்சிருக்கோம். என்ன பண்ணிட்டோம், 11th and 12th ரெண்டாக பிரித்தோம். 11th இத்தனை யூனிட்ஸ் இருக்குது, ஒரு நாளைக்கு 5 பேஜ் படித்தா இத்தனை நாள் என்னால் முடிக்க முடியும். 12th இத்தனை யூனிட்ஸ் இருக்குது, 5 நாள், ஒரு நாளைக்கு 5 பேஜ் படித்தா என்னால் இத்தனை நாளில் முடிக்க முடியும். ஸோ டோட்டலாக இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்மளோட கோல் வந்து 140 டேஸில் பிளானாக மாற்றிட்டோம். இதுக்கப்புறமாட்டு இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னால ஹை ஈல்டு லோ ஈல்டு அப்படிங்கிறதுக்குள்ளே போகிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த கொஸ்டின் நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹை ஈல்டு லோ ஈல்டு டாபிக்ஸ் பிரிச்சிருக்கோம். இதுதான் நமக்கு அந்த சார்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஹை ஈல்டு அப்படிங்கும்போது ஹியூமன் ஃபிசியாலஜி. இது ஆக்சுவலாக நம்ம கண்டென்ட்டில் வந்து 11th ஸ்டாண்டர்ட் NCERT புக் பயாலஜி புக்கில் யூனிட் 5 இருக்கும். 11th மொத்தம் இதில் வந்து 7 லெசன்ஸ் இருக்கும். ஆனால் இதுதான் இருக்கிறதுலே ஹை ஈல்டு. இயர்லி வந்து அப்ராக்சிமேட்டாக 14 கொஸ்டின்ஸ் இதுலேருந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஹை ஈல்டு. கீழே போக 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 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ இது லோ ஈல்டு. ஓகே, இப்போ பிளான் ஃபிசியாலஜி எடுத்துக்கிட்டோம். பிளான் ஃபிசியாலஜியில் வந்து மொத்தம் எத்தனை லெசன் இருந்துச்சு, ஆக்சுவலாக 5 லெசன்ஸ் இருக்கும். அதுவே பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுல 2 லெசன்ஸ் இருக்கும். எதுக்காக சார் இந்த 2 லெசன் மட்டும் எங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமுக்கு 2 டேஸ் முன்னாடி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க. நீங்கள் இப்போ நினச்சதை விட பிளான் படி போயிட்டு அதிகமாக ஸ்பீடாக முடிச்சிட்டோம், 2 டேஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா, ஓகே இந்த 2 டேஸில் நான் பயாலஜி ரீட் பண்ணணும். ஆனால் எந்த டாபிக் ரீட் பண்ணுறது, பயாலஜி ஃபுல்லாக என்னால் முடிக்க முடியாது அப்படின்னு கேட்கும்போது எப்போவுமே ஹை ஈல்டு தான் ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணணும். ஸோ ஹியூமன் ஃபிசியாலஜி அப்படிங்கிற டாப்பிக்கை ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டீங்க. நேற்று தான் சார் ஹியூமன் ஃபிசியாலஜி ரீட் பண்ணேன், ஸோ திரும்ப என்ன ரிவைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் 2 டேஸ் டைம் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 9th டாப்பிக்கும் 10th டாப்பிக்கும் ரிவைஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, இல்லை அந்த இடத்துல அந்த 2 டாப்பிக்லேயும் வந்து ஒழுங்காக ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னும்போது இந்த 2 டாபிக் எடுத்துக்கோங்க. இந்த பிளான் ஃபிசியாலஜியில் 5 லெசன்ஸ் இருக்குது. இதுலேருந்து வரக்கூடியது 4 to 5 கொஸ்டின்ஸ். ஆனால் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷனில் வெறும் 2 லெசன்ஸ் தான் இருக்குது. அதுலேயும் அதே 4 to 5 கொஸ்டின்ஸ் தான் வருது. ஸோ இந்த ரெண்டில் எதை சூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணுங்கள்.
எதனால்னா இதில் கம்மியான லெசன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஈஸியாக ரிவைஸ் பண்ணிடலாம். அதே 5 கொஸ்டின்ஸ் எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டைம் இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம பிளான் ஃபிசியாலஜி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பிளான் ஃபிசியாலஜி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, 5 லெசன்ஸ் இருக்குது, 2 டேஸ் நமக்கு டைம் இருக்குது அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு 2 லெசன்ஸ், நாளைக்கு ஒரு 2 லெசன்ஸ் நம்மளால் படிக்க முடியும். அதுக்கு மேலே படிக்க முடியல அப்படிங்கும்போது என்னால் பிளான் ஃபிசியாலஜி ஃபுல்லாக படிக்க முடியல, பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷனையும் ஃபுல்லாக படிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான்ஸை வந்து அங்கங்கே சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே சார், இது நம்மளோட பிளான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஹை ஈல்டு டாபிக்ஸ் படிக்கணும். ரிவைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹை ஈல்டு டாபிக்ஸை ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணியிருக்கணும். பிளான் முடிஞ்சிச்சு. இப்போ ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரிவிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நாம் படித்து நம்ம பிரெயினில் சேர்த்து வச்சுருக்கக்கூடிய நாலேஜ், அதுக்கான ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி, ஒரு கோட்டை, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு கோட்டை, அதுதான் ரிவிஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே சார், 3 டைம் ரிவைஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க. ரிவிஷன் வந்து 3 டைம் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறீங்க எக்ஸாம் முன்னாடி. எப்படி சார் நான் 3 டைம் ரிவைஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நான் ஃபாலோ பண்ணுற டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 1 நான் வந்து ஒரு 5 பேஜ் ரீட் பண்ணுறேன். பயாலஜியில், ஹியூமன் ஃபிசியாலஜியில் 5 பேஜஸ் ரீட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இதை நான் 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ரிவிஷனுக்கான டேட் என்னது, செகண்ட் ரிவிஷனுக்கான டேட் என்னது, தேர்ட் ரிவிஷனுக்கான டேட் என்ன அப்படிங்கிறத என்னோடய டைரியில் நான் நோட் பண்ணிக்கணும். ஸோ நவம்பர் 1 அப்படிங்கிற டைரி பேஜில் இன்றைக்கி நான் ரீட் பண்ண பேஜோட நம்பர் ப்ளஸ் ஃபஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷனுக்கான டேட் எழுதிடுவேன். எப்படி சார் எழுத முடியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரிவிஷன் வந்து எப்போவுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ரீட் பண்ணதுக்கான அடுத்த நாள், நெக்ஸ்ட் டே ஃபஸ்ட்டு ரிவிஷன் டேயாக இருக்கணும். செகண்ட் ரிவிஷன் அப்படிங்கிறது ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு, அதாவது 7 டேஸில். நான் ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணி 7 டேஸ்க்குள்ளே, 7 டேஸில் 7th டேயில். அப்புறம் 1 month தேர்ட் ரிவிஷன், ஆர் 30 டேஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது இது நம்ம நவம்பர் 1 கீழே என்ன எழுதுவோம், ஃபஸ்ட் ரிவிஷன் எனக்கு வந்து நவம்பர் 2, செகண்ட் ரிவிஷன் என்னோடது 7th டே, நவம்பர் 1 7th டேங்கும்போது நவம்பர் 8. அப்புறம் நமக்கு 30 டேஸ்க்கு அப்புறம் மட்டும்னா டிசம்பர் 1. 1 month 30 டேஸ் டிபெண்ட்ஸ், அதை பொறுத்து 30 or 31 டேஸ் இருக்கிறத பொறுத்து. ஸோ இதை நான் என் டைரியில் நோட் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது நான் 2nd of November டைரி எடுத்து பார்க்கும்போது, ஓகே இன்றைக்கி நான் இதை ரீட் பண்ணிடணும், ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே எப்படி சார் ரிவைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த 5 பேஜஸை வந்து ஒரு 1 ஹவரில் படிக்கிறேன்னு வச்சுக்கலாம். 1 ஹவரில் படிக்கிறேன்னு வச்சுக்கலாம். நான் ரிவைஸ் பண்ணும்போது இந்த 5 பேஜஸை மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்க்குள்ளே ரிவைஸ் பண்ணிடணும். அதாவது அதிகபட்சம் 15 மினிட்ஸ்க்குள்ளே இந்த 5 பேஜஸை நான் ரிவைஸ் பண்ணிடணும். இது ஃபஸ்ட்டு ரிவிஷனுக்கு. செகண்ட் ரிவிஷன் அண்ட் தேர்ட் ரிவிஷன் பண்ணும்போது மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் தான் ரிவிஷன் டைம் கொடுக்கணும். ஐயோ எப்படி சார் என்னால் 5 பேஜஸ் எப்படி சார் 15 மினிட்ஸில் பார்க்க முடியும், 10 மினிட்ஸில் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. மைண்ட் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் இந்த 5 பேஜஸ் என்ன படித்தோம் அப்படிங்கிறதுல இஸ்ஸு, வாஸு, த, ஏ, அண்ட் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எடுத்துருங்க. மீதி எல்லா வார்த்தையும் உங்கள் பேப்பரில் எழுதுனீங்க அப்படின்னா அந்த 5 பேஜஸை வெறும் 1.5 பேஜில் நீங்கள் எழுத முடியும். ஸோ அந்த 1.5 பேஜில் நீங்கள் என்ன எழுதுனீங்களோ அந்த வார்த்தைக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளோட மீனிங் தெரிஞ்ச வார்த்தைகளை ஃபுல்லாக எடுத்துருங்க. வெறும் 1/2 பேஜ் to 1 பேஜ் மேக்ஸிமம் வரும், அதுக்கு மேலே வராது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 5 பேஜஸ் என்ன பண்ணிட்டோம், 1 பேஜுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இதே மாதிரி தான் நம்ம ஒரு லெக்சரில் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 1 hour லெக்சர், வீடியோ லெக்சர் இருந்துச்சு அப்படின்னா அந்த 1 hour வீடியோ லெக்சர்ஸோட மொத்த கண்டென்ட்டையும் இந்த ஒரு சிங்கிள் பேஜில் நான் உங்களுக்கு மைண்ட் மேப் டெக்னிக் மூலிமா ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். அந்த சார்ட்டை வச்சே நீங்கள் ரிவைஸ் பண்ணிடலாம். நீங்களும் அதே மாதிரி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அது மெமரைஸ் ஆகும். ஸோ நீங்களும் அந்த மைண்ட் மேப்பிங் டெக்னிக் யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ லெக்சர்ஸில் போகும்போது சொல்லி தந்துடுவோம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக ரிவிஷன் டெக்னிக். இதுக்கப்புறம் MCQ சால்வ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 50 MCQs அது ஏதோ ஒரு சப்ஜெக்டில் சால்வ் பண்ணிட்டே இருங்க. அது உங்களுக்கு பின்னாடி ஹெல்ப் பண்ணும். கோச்சிங் சென்டர்ஸில் உள்ள MCQஸாக இருக்கலாம், இல்லை வெளியே கைடில் இருக்கக்கூடிய MCQஸாக இருக்கலாம், MCQ புக்ஸாக இருக்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டே இருங்க. ப்ளஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 4 மார்க் டெஸ்ட், கிராண்ட் டெஸ்ட் டோட்டலாக எல்லா சப்ஜெக்ட்ஸும் சேர்த்து அட்டன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களால் எக்ஸாம் டே அன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லெசன்ஸ்குள்ளே போயிடலாம். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், அட்வைஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இமேஜஸ், இதோட நோட்ஸ் எல்லாத்தையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் போட்டிருப்பேன். அதை நீங்கள் எடுத்து எப்போ வேணால் ரெஃபர் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எழுதுறது. ஸோ ஆல் தி பெஸ்ட்.